குட் டே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் ஐடியாஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். அதாவது இதை பற்றி காமனாக என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, டே டு டே லைஃப்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ தான் இது. ஒரு சுந்தர் பிச்சை சார் அவங்களோட ஒரு பர்சனல் ஜேர்னியில் சிலிக்கான் வேலி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில் 22 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவங்க தான் அந்த ரோட்ரி ஃபோன் அப்படிங்கிற அந்த டெலிஃபோன் நிறைய மூவிஸில் பார்த்து வந்தால் தெரிஞ்சிருக்கும். அவங்க அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த டெக்னாலஜி, அப்படி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசுகிறதுக்கான ஒரு இது பண்ணாங்க. அண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய வந்துட்டு ஒரு வீடியோ கால்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஐஎம்ஓ கால்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் கால்ஸ் ஆகட்டும், நிறைய வந்துட்டு அண்ட் வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூ போன டைமில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, ஜிமெயில்னா என்ன, நீங்கள் எப்படி வந்து ஜிமெயிலை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவீங்கிற ஒரு கொஷின் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அதை பற்றி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அந்த இதை வந்து கண்டுபிடிச்சி இப்போ அதுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐ வரைக்கும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஏஐயோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு 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 மேக்கப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஃபேஸ் கேர், இல்லை பாடி கேர், எல்லாத்துக்குமே ஸ்பா, இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு சரி ஒரு ஃபோன் கால்லே வந்து எல்லா அப்பாயின்மெண்ட் இது பண்ணுறதுக்கான இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐயும் காமர்ஸ் கூடயே அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் அந்த கம்பெனி வந்து பெரிய அளவில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐல வச்சுருந்தாங்க. அதாவது இங்கே வந்து நிறைய காம்படிஷன் இருந்துச்சு டெக்னாலஜி கூட. இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான டெக்னாலஜியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னா அதை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து யோசிக்காங்க. இப்போ செக்டார்ஸ் எல்லாமே 10 இயர்ஸில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி சஸ்டைனபிலிட்டியாக ஒரு இடத்துல வந்து தாக்கு பிடிக்குது, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏஐல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, அண்ட் வந்து இது ரிலேட்டடாக என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, அதை பற்றிலாம் இதில் வந்து பார்ப்போம். அப்போ வந்து 25% வந்து பேம்புக்கு வந்து டேரிஃப் வாங்கினாங்க. டேரிஃப்னா வேற எதுவும் இல்லை, டேக்ஸ் ஃப்ரம் ஆல் சஸ்டெயின் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் சைனா, பேம்பூ ஸ்டப் சைனா. இது எல்லாமே வந்து டேரிஃப் எல்லாமே இருக்குது. ஏஐ வந்து இதோட வேலையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சீப்பாகவும் மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது மாதிரி எல்லா ப்ரொஃபஷனையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. இந்தியாவுக்கு வந்து ஒரு குட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய 2 டெக்னாலஜி என்னென்னா, ஒன்று டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏஐ வந்து எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை காமர்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பர்சனல் இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகக்கூடியது பிஸ்னஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்ன. பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் டேர்ம். பிஸ்னஸ்னால் இவ்வளோ தான் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸை வந்து அடக்கி வைக்க முடியாது. பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டெஃபினேஷன் சொல்லுவாங்க. காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸோட ஒரு பார்ட் தான். பிஸ்னஸில் வந்து கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த காமர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து ராஜு கோயிங் டு கமன்ஸ் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது ரொம்ப மெயினான ஒன்று. இதில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காமர்ஸை பொறுத்தளவில் கம்மி. இதில் வந்து
ஃபஸ்ட்டு நல்லா பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி க்ரியேட்டிவாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வேல்யூ. ஒரே கூட்ஸை வந்து 1 lakhக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், 50,000க்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை எப்படி எஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. காமர்ஸ் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு கூட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சாக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது, ஒரு பிஸ்னஸ்குள்ளே ஒரு பர்ச்சேஸ் நடக்கிறது, ஒரு சேல்ஸ் நடக்கிறது, இது எல்லாமே காமர்ஸ்குள்ளே வரும். பிஸ்னஸில் என்னெல்லாம் வரும்னா ப்ரொடக்ஷன், ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபினான்சிங், மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே விற்க போகிறோம்னா குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க. பண்ணி அதோட தரத்தை மதிப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட வந்து அந்த கூட்ஸ் வந்து போய் சேரும். லாஸ்ட் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. இடையில வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் பேரியர்ஸை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடமாகட்டும், வேர்ஹவுஸ் ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும், இன்சூரன்ஸ், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் காமர்ஸ். இப்போ தானாக ஒரு கூட்ஸை வந்து இது பண்ண சேல் பண்ணிட முடியாது. அண்ட் வந்து இதுக்கு இடையில நிறைய இன்டர்மீடியட்ஸ், நிறைய லீகல் திங்ஸ் இருக்குது. ஓவரால் வேல்யூ கிரியேஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் த்ரூ இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ். தனிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. இது வந்து ஓவராலாக ஒரு ஒரு கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த கூட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த டைம் கேப், இந்த டைமுக்குள்ளே, அதாவது எனக்கு வந்து இந்த டேட்டுக்கு கூட்ஸ் நீங்கள் வந்து சேர்க்கணுன்னா அந்த டேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இது எல்லாமே ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமர்ஸ். ஒரு கூட்ஸை ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் அதில் வந்து தேவையான ரா மெட்டீரியல்ஸை கொடுத்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை கன்சியூமர் கையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த கன்சம்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து முடியுது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் போத், ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. பிஸ்னஸும் காமர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி. இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ். இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ், ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, இது எல்லாமே பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் கீழே வரும். ஒருத்தங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இது ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் வந்து மார்க்கெட் ஷேர், என்ன பர்சன்டேஜில் மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட் என்னென்ன, இதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எவ்வளோ டர்ன் ஓவர் க்ரியேட் பண்ணுறாங்க, அண்ட் டெலிவரி லீட் டைம் வந்து எவ்வளோ டைமில் இருக்குது, அண்ட் வந்து சேல்ஸ் கன்வர்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறது தான் இது. தேங்க்யூ.